பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்ஸ்லேயே வரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த ஏற்ற இறக்கம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின் போது எதெல்லாம் சொல்லலாம்? தங்கத்துடைய விலையும் ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். கோல்டுக்கு வந்து ரெகுலேட்டர் கிடையாது, ரியல் எஸ்டேட்டுக்கு ரெகுலேட்டர் கிடையாது. ரெகுலேட்டர் இல்லாத ரெண்டு ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். பிகாஸ் அது காலங்காலமா நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ வெல் ரெகுலேட்டட் ஒரு என்டிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம நம்புறதுக்கு நம்ம வந்து யோசிக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் அ வாலடைல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. நீங்கள் லாஸ்ட் 5 years அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு, அதாவது 10 லட்சம் போட்டது இன்னைக்கு 30 லட்சத்துக்கு மேலே இருக்கு. ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்ற இறக்கம்ங்கிறது இட் இஸ் இன்னெவிட்டபிள். எனி மார்க்கெட் வந்து இட் வில் ஹேவ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நீங்கள் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க், நான் வந்து என்ன பார்க்குறேன்னா அது வந்து இட்ஸ் அ நேச்சர் ஆஃப் த மார்க்கெட். வென்எவர் மார்க்கெட் இஸ் டவுன் அப்படிங்கும்போது ஐ ட்ரை டு இன்வெஸ்ட் மோர், அதர்வைஸ் ஐ சிம்பிளி காம். ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளவு காலம் நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ தான் யூஆர் ஸ்டார்டிங் யுவர் கரியர், இப்போ தான் ஏர்ன் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க. யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. 35 years வரையும் உங்களுக்கு கரியர் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து லார்ஜ் கேப் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்னும். இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? எது பெஸ்ட்டாக இருக்கும்? இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டாங்கிறது கிடையாது. பட் த பெஸ்ட்ன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். ஐ ஹேவ் சம் லம்சம் அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் சம் மந்த் ஆன் மந்த் ஒரு கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் ஆகுதுன்னா இட்ஸ் அ டெட்லி காம்பினேஷன். ஒன்லி திங் வந்து என்னென்னா, நீங்கள் அஸ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெய்லி பார்க்கறத விட்டுடுங்க, எவ்ரிடே பார்க்காதீங்க. இல்லை சார் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய மணியை நான் பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பாருங்கள். பட் டோன்ட் டேக் இட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னதுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் க்ரோ. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஏன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே காலங்காலமாக சேவிங்ஸ்னா மண்ணில் போடு இல்லை பொண்ணுல போடு, அதாவது தங்கத்தை வாங்குங்க இல்லை நிலம் வாங்குங்க அப்படின்றது தான். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ரீசேல் வேல்யூன்னு ஒரு விஷயம் இருக்குது. தங்கம் கூட வந்து இம்மீடியட்டாக நம்ம போய் பிளட்ஜ் பண்ணி நமக்கான பணத்தை வாங்கிக்க முடியும். ஆனால் ரியல் எஸ்டேட் அப்படின்னும் போது இப்போ கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஆனால் சமீப நாட்களாக இந்த மண்ணு பொண்ணை தாண்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாவும் வந்து நம்ம மக்கள் கிட்ட இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுல இருக்கிற எஸ்ஐபி, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான திரைப்படங்களும் வந்ததுனால அதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு எந்த அளவுக்கு லாபம் வரும், அதே மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம ரிட்டையர்மெண்ட்டை எப்படி செட்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தலைமுறை மக்களுக்கு வந்து நிறையவே அதை பத்தின நாலேஜும் இருக்கு, ஐடியாவும் இருக்கு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது தொடர்பான நிறைய டவுட்ஸும் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல ஒன்னு சொல்லுவாங்க, அதுவும் பிகினர்ஸ்க்கு நிறைய குழப்பங்களும் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு ஆதன் பிசினஸ்ல நம்முடைய பினான்சியல் எக்ஸ்பர்ட் திரு பத்மநாபன் அவர்கள் நிறைய விஷயங்கள், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தொடர்பான பேசிக்கான நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. ஸோ இன்றைய எபிசோட் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மண்ணில் போடுறது பொண்ணுல போடுறது, அதை தாண்டி நம்ம இந்த பேங்க்னு வரும்போது எஃப்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டால் பணம் சேஃபாக இருக்கும், அதுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க. அது இல்லாமல் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் எஃப்டியை தாண்டி எந்த அளவுக்கு நமக்கு ஒரு லாபம் இருக்கும், எப்படி இதை பார்க்கறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மாறிட்டு இருக்கோம். முன்னாடி நம்ம வந்து ஒரு சாப்பிட்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிட்றது தான் வந்து நல்ல பழக்கம்னது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நின்றுட்டு சாப்பிட்றோம். இன்றைக்கி வந்து டைம் இல்லைங்கிறதுனால ட்ராவல் பண்ணும்போது ஒரு காரில் கூட வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிட்டு இருக்கோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது மட்டும் நாங்கள் வந்து காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு தங்கமோ நிலமோ மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற தேவை, அந்த நீடு இல்லை. அதனால இங்கேயும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பான்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கம்பெனியை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இதில் மோஸ்ட் ஆஃப் த லீடிங் பேங்க்ஸ் வந்து தே ஆர் ஹெல்பிங் அ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதை தவிர வந்து பார்த்தோன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு அக்ராஸ் த வேர்ல்டு அங்கே இருக்கிறவங்கலாம் இந்தியாவில் டைப் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டு யூனிட் வந்து நமக்கு தந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து as we speak today
கிட்டத்தட்ட 45 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்னைக்கு இருக்குது. கோயிங் ஃபார்வர்ட் மேபி இன்னும் 5 இயர்ஸ் டவுன் த லைனில் இந்த 45 பிகம் ஒரு 100 வரையும் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து 1993லேருந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆனது. அதுக்கு முன்னாடி வரையும் தெர் இஸ் நோ ரெகுலேட்டருங்கிறது யாருமே இல்லை. அப்போ தான் வந்து செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் ரெகுலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தா மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ரெகுலேட்டர் செபின்னு இருக்காங்க, பேங்க்குக்கு ஒரு ரெகுலேட்டர் ஆர்பிஐன்னு இருக்காங்க, அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ்க்கு வந்து ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா டெலிஃபோன், ஆல் த ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அது ட்ராயின்னு சொல்லிட்டு டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாத்துக்குமே ரெகுலேட்டர் இருக்காங்க. யாருக்கு ரெகுலேட்டர் இல்லைன்னா கோல்டுக்கு ரெகுலேட்டர் கிடையாது. இப்போ தான் வந்து ரெரான்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல் ஸ்விங்கில் வரல. அதாவது கோல்டுக்கு வந்து ரெகுலேட்டர் கிடையாது, ரியல் எஸ்டேட்டுக்கு ரெகுலேட்டர் கிடையாது. இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து கேஷாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் கேஷில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலேட்டர் இல்லாத 2 விஷயத்த நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். பிகாஸ் அது காலங்காலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ வெல் ரெகுலேட்டட் ஒரு என்டிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம நம்புறதுக்கு நம்ம வந்து யோசிக்கிறோம். ஓகேயா? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பான்சர் இருக்கணும். அவங்க வந்து ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டின்னு வேறு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் ப்ராப்பராக ஒழுங்காக நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வரும்போது நிறைய திட்டங்கள் இருக்குது. இப்போ ஸ்கூலில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, மெட்ரிகுலேஷன்னு இருக்குது, சிபிஎஸ்சின்னு இருக்குது, இன்டர்நேஷ்னல் போர்டுன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய போர்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் நம்ம எந்த ஸ்கீமில் நம்ம படிக்க போகிறோமோ அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இட் ரிக்வயர் டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட். ஒரு மெட்ரிகுலேஷனும் ஒரு இன்டர்நேஷ்னல் போர்டும் ஒன்றா இருக்காது. மெட்ரிகுலேஷனை விட கொஞ்சம் டஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஈக்விட்டின்னு ஒன்று இருக்குது, டெட்டுன்னு ஒன்று இருக்குது, ஹைப்ரிட்னு சொல்லிட்டு இந்த ஈக்விட்டியும் டெட்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஈக்விட்டிலேயே வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், கான்ட்ரா, இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸில் 80% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட் குவாலிஃபைஸ் ஃபார் அ லார்ஜ் கேப். 101லேருந்து 250 அந்த கம்பெனியில் நீங்கள் 65% இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே அது மிட் கேப். 250க்கு கீழே இருக்கிறதுல நீங்கள் 65% இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்மால் கேப். த ரிமைனிங் 35 எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப். இதோட ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி நம்ம பார்க்குறது? ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பிகினராக போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ லார்ஜ் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் கம்மி, ஆனால் அதுக்கான ரிட்டர்னும் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கும், ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது விச் ஒன் இஸ் அ பெட்டர் திங் டு இன்வெஸ்ட்? ஓகே, இப்போ என்னை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னதுன்னா ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னதுன்னா எவ்வளவு காலம் நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இணைஞ்சிருக்கீங்க. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ தான் யூஆர் ஸ்டார்டிங் யுவர் கரியர், இப்போ தான் ஏர்ன் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க. யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. ஒரு 35 இயர்ஸ் வரையும் உங்களுக்கு கரியர் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து லார்ஜ் கேப் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஓகே, பிகாஸ் உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்மால் கேப்பில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்மால் கேப்போ மிட் கேப்லேயோ இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இதே இது வந்து உங்கள் ஃபாதர்னு வச்சுங்க, அவங்க வந்து ஒரு 55, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நாங்கள் ரிட்டையர் ஆக போகிறோம், அதுக்கு மேலே எனக்கு ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு வந்து வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னா தே கேன் சூஸ் ஃபார் அ லார்ஜ் கேப்போ அல்லது ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு, ஈக்விட்டி டெட், இது மாதிரியான இது பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி ஹவ் யூ டிட்டர்மின் யுவர் ஈக்விட்டி அப்படின்னா உங்களுடைய 100 மைனஸ் யுவர் ஏஜ். லெட் அஸ் அஸ்யூம் உங்கள் ஏஜ் என்ன உங்களுக்கு? 30. ஸோ இப்போ உங்களுக்கு 30 இயர்ஸ் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 100 மைனஸ் 30. ஸோ நீங்கள் வந்து 70 இயர்ஸ் தான், நீங்கள் 70% தான் நீங்கள் ஈக்விட்டியில் இருக்கணும். இல்லை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேயா? அதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல். இப்போ அது வந்து ஒன்று. இப்போ ஒரு 22 வயசு 23 வயசுல தான் அவர் வந்து வேலைக்கே போகிறாங்க அப்படின்னதுன்னா 100 மைனஸ் 22ன்னா அவங்க வந்து 78% தான் ஈக்விட்டிலே வச்சுக்க முடியும்.
ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பட் அப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வராது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும்போது இப்போ தான் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 100 இருக்கணும் இல்லையா? எப்படி 78 இருக்கும். அதனால இந்த ரூல் இருக்கு இல்லையா, அந்த தம் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா சம்படி ஏதோ ஒரு காலத்தில் சொன்னது, அதெல்லாம் இன்னைக்கு வந்து இட் இஸ் நாட் ரிலவெண்ட். ஸோ இது வந்து ஒரு விஷயம். அதனால நீங்கள் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னதுன்னா இந்த 100 மைனஸ் ஏஜ் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அப்ளிகபிள். இப்போ இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் என்ன அப்படின்னதுன்னா ஏற்ற இறக்கம் தான் வந்து ரிஸ்க். இன்ஃபேக்ட் வந்து த பெட்டர் வே டு புட் இட் வந்து ஏற்ற இறக்கம், அதாவது ரிஸ்க்குங்கிறது வந்து வாட் இஸ் ரிஸ்க். நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்னு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆக்டிவிட்டியில நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது யூ மே லூஸ் எவ்ரி திங் ஆர் யூ மே லூஸ் பார்ஷியலி. தட்ஸ் கால்டு ரிஸ்க். ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாஸ் இருக்கிறதுக்கு லாஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? வேற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் அ வாலடைல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 2020 நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு, சார் எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு தான் இந்த மணி வேணும், எனக்கு இந்த மணி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் எனக்கு மார்ச் 2020 கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் 25 இயர்ஸ் ஓல்டு. ஸோ நானும் வந்து என்னென்னா இவங்க வந்து 5 இயர்ஸ் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 10 லட்ச ரூபாயும் நான் வந்து ஸ்மால் கேப்பில் போட்டாச்சு, ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் போட்டாச்சு. இப்போ 23 மார்ச் 2020 எக்ஸாக்டாக 3 வீக்ஸ். 3 வீக்ஸில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த 10 லட்ச ரூபாய் வந்து 7 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே, கம்மியாயிடுச்சு 30% in 3 வீக்ஸ். அண்ட் லுக் அட் த சினாரியோ. அங்கே இப்போ வந்து கோவிட் பீக்கில் இப்போ தான் கோவிட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நமக்கு தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. லாக்டவுனில் இருக்கும், ஒர்க்கு கிடையாது. நம்ம வந்து நாளைக்கு உயிரோடு இருப்போமா இல்லையா, இந்த மாதிரியா இட்ஸ் அ க்ளூமி சிச்சுவேஷன். ஓகே, அந்த சமயத்தில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகேப்பா 10 வந்து 7 ஆச்சு, பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் வந்து ஐ ப்ரொடெக்ட் 7 lakhs, ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் ஃபர்தர். திஸ் இஸ் த டிப்பிக்கல் பிஹேவியர் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். பட் வாட் தே ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணது ஃபார் லாங் டர்ம், 5 இயர்ஸ். இப்போ இந்த பணத்தை நான் எடுத்தாலும் நான் வெளியில் போய் பணத்தை செலவு பண்ண முடியுமா? செலவு பண்ண முடியாது, எங்கேயுமே போக முடியாது. ஐ கேன் யூஸ் இட் ஒன்லி ஃபார் மை பேசிக் நீட்ஸுக்கு தான். அந்த பேசிக் நீட்ஸுக்கான கடைகள் மட்டும்தான் திறந்துருந்தது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ வெளியில் போகிறதோ எங்கேயுமே கிடையாது. ஸோ பேசிக் நீட்ஸ் மட்டும் தான் இருந்தது. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த சமயத்தில் ஒரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அந்த 23 மார்ச் 2020 எக்ஸாக்டாக 1 இயர், 22 மார்ச் 2021, அந்த 1 இயரில் ஒரே ஒரு தடவை தான் நம்ம வந்து கோவிடுக்காக வெளியில் வந்தோம். எதுவுமே அதர் தன் தட் வந்து எந்த கம்பெனியுமோ எதுவுமே ஒர்க் ஆகலை. எல்லாரும் ஸ்டில் வி ஆர் கன்ஃபைன் டு ஹோம் தான். இப்போ என்ன ஆச்சுன்னா 10 லட்சம் 7 லட்சம் சொன்னேன் இல்லையா, அந்த 7 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 21 லட்சம் ஆயிடுச்சு. யாருமே எங்கேயும் போகலை, எந்த விதமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் நடக்கலை. பட் என்னென்ன ஆட்டோமேட்டிக்காக 7 will become 21. ஸோ 1 இயர்லேயே 1 இயர் ப்ளஸ் 1 மந்தில் வந்து your 10 will become 21. ஒரு ஹியூஜ் ரைஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறமா ஏறுறது இறங்கினது. இப்போ செப்டம்பர் 2024 செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறக்கத்துலையும் நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு, அதாவது 10 லட்சம் போட்டது இன்னைக்கு 30 லட்சத்துக்கு மேலே இருக்கு. ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்ற இறக்கம்ங்கிறது இட் இஸ் இன்னெவிட்டபிள். எனி மார்க்கெட் வந்து இட் வில் ஹேவ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பட் அஸ் லாங் அஸ் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஹாரிசன் வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்றதுனா டே இன் அண்ட் டே அவுட் அதோடைய வேல்யூவை பார்த்துட்டு நம்ம வந்து டென்ஷன் ஆகிறதோ பயப்படாமையோ இருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் எடுத்து கொடுக்கறது வந்து ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ அல்லது இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணவங்களோ அல்லது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணியோ கிடையாது. உங்களுடைய பிஹேவியர், ஹவ் யூ பிஹேவ் டியூரிங் த வெல்த் கிரியேஷன் ஜேர்னி. ஸோ நாங்கள் அஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுறோன்னா, இந்த பிஹேவியரை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லித்தரோம். இப்படி நடந்ததுன்னா நீங்கள் வந்து டோன்ட் ரியாக்ட், ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நீங்கள் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு, நான் வந்து என்ன பார்க்குறேன்னா அது வந்து இட்ஸ் அ நேச்சர் ஆஃப் த மார்க்கெட். வென்எவர் மார்க்கெட் இஸ் டவுன் அப்படிங்கும்போது ஐ ட்ரை டு இன்வெஸ்ட் மோர், அதர்வைஸ் ஐ சிம்பிளி காம்.
ஓகே சார், இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின் போது இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுறாங்க? நிறைய பேர் வந்து ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்வாங்க. அப்போ ஃபண்ட் மேனேஜர் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அவரோட ஜாப் என்ன இந்த விஷயத்தில்? இந்த மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மட்டும் மேனேஜ் பண்ணுறதா, இல்லை வேற என்ன விஷயத்தெல்லாம் அவர் ரெகுலேட் பண்ணுறாரு? அவரோட நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும்? ஃபைன். இப்போ நம்ம சொன்னோம், ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிக்கு பேர் ஏஎம்சின்னு பேர், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தெரியும், ஸோ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் தெரியும், ஐசிஐசிஐ ஏஎம்சி இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் தெரியும், ஆக்சிஸ் ஏஎம்சி இருக்குது. கோட்டக் பேங்க் தெரியும், கோட்டக் ஏஎம்சி இருக்குது. ஸ்டேட் பேங்க் தெரியும், ஸ்டேட் பேங்க் ஏஎம்சி இருக்குது. இந்த 5 பேங்க்கும் வந்து தெரியாத ஆளுங்களே கிடையாது. ஸோ இந்த 5 பேங்க்குமே வந்து தே ஆர் ஆல்சோ டூயிங் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரை வந்து தே ஆர் ரெக்ரூட்டிங். அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக சிஎஃப்ஏன்னு சொல்லுவாங்க, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த சிஎஃப்ஏ அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இருப்பாங்க, அல்லது எம்பிஏ இருப்பாங்க, அல்லது இன்னும் சில விஷயங்கள் இருப்பாங்க. மோஸ்ட்லி சிஎஃப்ஏ இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரை நியமிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட் ஹவுஸ்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபண்ட், முன்னாடியே சொன்னேன் இல்லையா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ஃபண்ட் மேனேஜரை எல்லா ஃபண்டையும் மேனேஜ் பண்ண மாட்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப்புக்கு ஒருத்தர் மேனேஜ் பண்ணுவார், மிட் கேப் ஒருத்தர் பண்ணுவார், ஸ்மால் கேப் ஒருத்தர் பண்ணுவார். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது பண்ணுவாங்க. அண்டு இந்த மாதிரி ஒரு 10 ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு 10 ஃபண்ட் மேனேஜர், ஆர் சில இதில் வந்து 2 ஃபண்டை கூட ஒரு ஃபண்ட் மேனேஜர் பண்ணுவாங்க. இவங்க எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து சிஐஓ, சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். அதே மியூச்சுவல் ஃபண்டில் அது இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி, ஐசின்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி எவ்ரி வீக் ஒரு டே சூஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனி மண்டேம்பாங்க, சில கம்பெனி டியூஸ்டே, வெனஸ்டே. அந்த ஒரு நாளில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர்னா ஒரு 6 பேர் 7 பேர் வந்து 7 பேர் வந்து ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்கன்னா, அந்த ஃபண்ட் மேனேஜரெல்லாம் அவன் மீட் பண்ணி என்ன ஃபண்டு வாங்கியிருக்கீங்க, என்ன இப்போ ஏதாவது ஃபண்டு வாங்க போகிறீங்களா, அல்லது இந்த ஃபண்டு ஒரு சொன்னால் இந்த ஃபண்டு வந்து நான் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா, ஏன் இந்த ஃபண்டு வாங்குறீங்க, இந்த ஃபண்டுக்கு வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஓகே இது வந்து நல்லா இருக்குங்கிறேன். இப்போ வந்து சப்போஸ் இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கலை அப்படின்னதுன்னா இந்த ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ணாது, அந்த ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ணலைன்னா எப்போ நீங்கள் வெளியில் வருவீங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவர் வந்து கேட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து நிறைய ரிசர்ச் அனாலிசிஸ் இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா இருக்குது, ஐடி இருக்குது, ஆட்டோ இருக்குது, பேங்கிங் இருக்குது, இது மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்டரையும் ஒருத்தர் வந்து அந்த கம்பெனிக்கெல்லாம் விசிட் பண்ணி அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா என்னன்னு பார்த்துட்டு தீஸ் ரிசர்ச் அனாலிசிஸ் வில் கிவ் இன்புட் டு த ஃபண்ட் மேனேஜர் ஃபார் செலக்டிங் த ஸ்டாக். ஸோ இப்போ வந்து இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா, நார்மலாக ஒரு ஃபண்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபண்டு லான்ச் பண்ணும்போது அந்த ஃபண்டுடைய என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ அப்படிங்கிறது 10 ரூபா இருக்கும். ஸோ அந்த 10 ரூபாய்க்கு வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 யூனிட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் 10,000 கொடுத்தீங்க, உங்களுக்கு 1000 யூனிட். இன்னொருத்தர் 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 யூனிட். ஒருத்தர் 10 லட்சம் கொடுத்தா 1 லட்சம் யூனிட். இந்த மாதிரி யூனிட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ ஹவு மச் தே ஹவ் கலெக்டட், அந்த ஃபண்டு வந்து என்எஃப்ஓன்னு சொல்லுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர். அந்த நியூ ஃபண்ட் ஆஃபரில் எவ்வளோ கலெக்ட் ஆனது, லெட் அஸ் சே 100 crores கலெக்ட் ஆனதுன்னா 10 crore யூனிட்ஸ், 100 divided by 10 crores யூனிட் வில் பி allotted to the respective இன்வெஸ்டருக்கு பண்ணிடுவாங்க. இப்போ 100 crore வந்துச்சு இல்லையா, அந்த 100 crore அவங்க வந்து ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுருப்பாங்க. அந்த மாடல் போர்ட்ஃபோலியோவில் ரஃப்லி அபவுட் 40 to 50 ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த 40 to 50 ஸ்டாக்ஸில் ஈக்குவல் வெயிட் கிடையாது. சில கம்பெனிக்கு சில ஸ்டாக்குக்கு கொஞ்சம் கூட வெயிட் இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும். தட் இஸ் ஹவ் தே வில் இன்வெஸ்ட். இப்போ வந்து என்னாச்சு, 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியாச்சு, 100 கோடி ரூபாயும் நம்ம வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் டெய்லி மேலேயும் கீழே போயிட்டு வருது. அந்த 50 ஸ்டாக்கில் சில ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிருக்கும், சில ஸ்டாக்ஸ் வந்து கீழே போயிருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க, இப்போ என்ன ஆயிருக்கு இன்றைக்கி, சிலது மேலே போயிருக்கு, சிலது கீழே போயிருக்கு. மொத்தமாக என்ன, நான் 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் இல்லையா, இன்றைக்கி அது 101 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ 1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும், 10 ரூபா இருக்கக்கூடிய உங்களுடைய என்ஏவி 10 ரூபா 10 பைசா அது மாதிரி ஆயிருக்கும். இப்போ நாளைக்கு இறங்குறதுன்னா 10 ரூபா 7 பைசா, 10 ரூபா 15 பைசா, இந்த மாதிரி ஏறி இறங்கிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து என்னைக்கு விற்கிறீங்களோ
விற்கும்போது நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், இன்றைக்கி அதோடைய வேல்யூ 12 ரூபா. அப்போ நான் 12 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னதுன்னா எனக்கு வந்து 10, 12, 20% இஸ் மை கெயின். அந்த மாதிரி தான் நம்ம விற்கிறோம். சரி, இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய இப்போ என்ஏவியாக இருக்கட்டும், நம்ம ஃபண்ட் மேனேஜர் பற்றிலாம் பேசணும். ஸோ இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது எப்படி ஜென்ரேட் ஆகுது? ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து இப்படி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்னு நம்ம பேசும்போது கூட நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, நிறைய மார்க்கெட் விழலாம், வார் அது இதுன்னு நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஜென்ரேட் பண்ற அந்த ரிட்டர்ன் எப்படி நடக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ல? அதான் இந்த ரிட்டர்ன் எப்படி வருது அப்படின்னா, நான் முன்னாடியே என்ன சொன்னேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 crores கலெக்ட் பண்ணியாச்சு. 100 crores வந்து இன்வெஸ்டட் இன் 50 ஸ்டாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு மேலே போகுது, ஒரு நாளைக்கு கீழே போகுது, இந்த மாதிரி போயிட்டே இருந்துட்டு இருக்கு. ஸோ இது என்ன ஆகும்னா, ஓவர் அ பீரியட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வில் ஒன்லி கோ அப்பே வழிய டவுன்ல இருக்காது லாங் டேர்ம்ல. ஷார்ட் டேர்ம்ல வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கும், லாங் டேர்ம்ல வந்து மேலே தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு சார் அது எப்படி மேலே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஏதாவது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபண்டுக்கு மேலே மியூச்சுவல் ஈக்விட்டி ஃபண்டு மட்டுமே இருக்குது. மொத்தமாக இருக்கக்கூடிய ஃபண்டு கிட்டத்தட்ட 1000 ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு 200 ஃபண்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த ஃபண்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோடைய எண்ணியை இன்றைக்கி பாருங்கள். அது எண்ணியை இப்போ 10 ரூபாய்க்கு உள்ளது இன்றைக்கி 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா அவ்வளோலாம் ஆயிருக்கு. அப்படின்னதுன்னா 10 ரூபாய்க்கு வாங்கினது இன்றைக்கி 100 ரூபாய் ஆயிருக்குன்னா அது 10 மடங்கு ஆயிருக்கு. அதாவது 10 ரூபாய்க்கு 200னா 20 மடங்கு ஆயிருக்கு. அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கும் மேலே கீழே போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வாங்கின ஸ்டாக்ஸும் மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், என்ஏவி வில் ஆல்சோ இன்க்ரீஸ். அதே சமயத்தில் ஒரு ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னதுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாக்கை இன்னைக்கு வாங்கின அதே 50 ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டாக் அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்டாக் வாங்குறேன், இந்த ஸ்டாக் வந்து எனக்கு ஒரு 1 இயரில் ஐம் எக்ஸ்பெக்டிங் 20% ரிட்டர்ன் இந்த ஸ்டாக் எனக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு வாங்குறேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதத்துலேயே 25% கொடுத்துருச்சு. அப்போ நான் எதிர்பார்த்ததை விட அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டாக் வந்து இன்னும் நான் 10 மாதம் ஹோல்டு பண்ணால் மேலே போகுமா, இல்லை அவ்வளவா போகிறதுக்கு சான்ஸ் இல்லையா? ஸோ மேலே ஓரளவுக்கு போகும் அப்படின்னதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பாதி இதை விற்றுட்டு மீதி மட்டும் நான் ஹோல்டு பண்ணுவேன். அல்லது இந்த ஸ்டாக் பெருசாக போகாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா எல்லாத்தையுமே நான் விற்றுட்டு இன்னொரு ஸ்டாக் இருக்குது, ஏன்னா நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் அவைலபிள் அப்படிங்கும்போது இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு இன்னொரு ஸ்டாக்கை நான் வாங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி அதை வாங்கி விற்று, அதை தவிர அந்த ஸ்டாக்குடைய அப்ரிஷியேஷன் திஸ் இஸ் ஒன்லி ரிஃப்ளெக்டிங் இன் என்ஏவி. அப்போ என்ன ஆகுது, நான் 10 ரூபாய்க்கு ஒரு என்ஏவி வாங்கியிருக்கேன், ஒரு 5 இயர்ஸ் பார்க்குறேன். 5 இயர்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இட் வில் பி டபுள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா என்ஏவி இன்னைக்கு 20 ரூபா அப்படின்னதுன்னா, அன்றைக்கி நீங்கள் போட்டிங்க 10,000 ரூபா போட்டிங்க, இன்றைக்கி 20,000 ரூபா. அந்த மணி எனக்கு வந்து இப்போ தேவை அப்படின்னதுன்னா அந்த 20,000த்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அந்த 10,000 ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 2,000 தான் தேவைப்படுதுன்னா 2,000 எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் யுவர் நீட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம வந்து ஒரு அன்சர்டனிட்டி நம்ம பார்க்க முடியுது. ஸோ மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு என்ன பார்க்குறது? ஏன்னா இப்போ நம்ம பேசும்போது கூட ஒரு 5% நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் சடனாக 25% வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதோட ஆப்போசிட்டும் நமக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம 5% எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், மைனஸில் அது போயிருக்கோம். ஸோ அதை தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைங்க, அதாவது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆன கம்பெனி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஹோட்டல்ஸ் இருந்தது. அப்புறம் ஐநாக்ஸ், பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து இட் இஸ் லிஸ்டட். அப்புறம் இண்டிகோ லிஸ்டட். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கோவிட் போது யாராவது, அப்புறம் ஃபீனிக்ஸ் மால் இருக்கு இல்லையா, ஃபீனிக்ஸ், இதெல்லாம் லிஸ்டட். ஃபீனிக்ஸ் மால் வந்து 2 வருஷமாக பூட்டி இருந்தது. அதில் ஏதாவது அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணாங்களா? இல்லை, பண்ணலை. தேட்டரில் யாராவது படம் போனாங்களா? தேட்டரில் யாரும் போகல. இண்டிகோவில் எல்லாமே அப்படியே கிரவுண்டட். யாராவது எங்கேயாவது ட்ராவல் பண்ணாங்களா? அப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் ட்ராவலே பண்ணலை அப்படின்னதுன்னா எப்படி இந்த கம்பெனிலாம் பெர்ஃபார்ம் பண்ணும்? ஓகேயா? ஸோ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஆல் த டைம் இந்த கம்பெனினால பெர்ஃபார்ம் பண்ணாது. இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகே, நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா ஓவராலாக வந்து அது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன் வந்து ஹோட்டல் வந்து இம்பார்ட்டன்ட், ஏன் வந்து ஏர்லைன் இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னா, இந்த கோவிட்ங்கிறது ஒரு ரேர் ஈவெண்ட். ஓகே, 2 வருஷம் நடக்கலை, அல்லது 2 வருஷம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இன்றைக்கெல்லாம் வந்து எல்லோரும் ரிவெஞ்ச் ஷாப்பிங், ரிவெஞ்ச் டூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கண்ணா பண்ணு இப்போ வந்து பயங்கரமாக
ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் எவர் தே சேவ்ட் ஃபார் இந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு பண்ணாதது இல்லாமல் சேர்த்து வச்சு இன்னைக்கு பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ அந்த பர்டிகுலர் பீரியடில் அதை ரிட்டர்ன் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து அதிகமாக ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், நீங்கள் வந்து இண்டிகோவுடைய ஷேர் வந்து 1400 1500 வாஸ் த ரேஞ்ச் டியூரிங் த கோவிட். இன்னைக்கு 5000க்கு மேலே இருக்குது. ஓகேயா? ஸோ த பாயிண்ட் வந்து என்னன்னா, ஷார்ட் டேர்மில் வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இன்னெவிட்டபிள். நீங்கள் வந்து லாங் டேர்மில் தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா அந்த வந்து ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று, எப்பப்பெல்லாம் கீழே வருதோ, கீழே வரும்போது உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா யூ ட்ரை டு இன்வெஸ்ட் மோர். இல்லை எனக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கீப் குவைட் அண்ட் எவென்ச்சுவலி இட் வில் கம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எது ரிட்டர்ன் கொடுக்குது, எதனால ஸ்டாக் மார்க்கெட்டுடைய அந்த இண்டெக்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட் நான் சொன்னேன் இல்லையா, சென்செக்ஸில் 30 கம்பெனி இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட். இந்த 30 கம்பெனியில் சப்போஸ் ஒரு 2 கம்பெனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஒன்ஸ் இன் 6 months வந்து அந்த 2 கம்பெனியை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வேற ஒரு கம்பெனி வந்துடும். ஸோ தே வில் ஆல்வேஸ் ஹேவ் ஒரு 30 கம்பெனிஸ் விச் ஆர் ரிலேட்டிவ்லி நல்லா பண்ணக்கூடிய ஃபண்டு தான். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 11 பேர் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த 11 பேர் தான் பெஸ்ட்டா அப்படிலாம் கிடையாது. இந்த மேட்ச்சுக்கு இந்த 11 பேர் பெஸ்ட்டு. ஸோ நாளைக்கே வந்து ஒருத்தர் இன்ஜுரி ஆகிடுச்சு, 11 நம்ம எடுத்திருக்கோம், ஒருத்தர் இன்ஜுரினா அவரால் விளையாட முடியுமா? விளையாட முடியாது. ஸோ இன்னொருத்தர் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக்லேயும் சேம் திங் தான். அதனால் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் மேலேயும் கீழே போயிட்டு வரதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். லாங் டேர்மில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். சார், பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்ஸ்லேயே வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது காலங்காலமாக எல்லா ஆட்ஸ்லையுமே வர்றது தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த ஏற்ற இறக்கம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின் போது எதெல்லாம் சொல்லலாம் சார்? அதான் இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் நீங்கள் அதை எடுத்ததுனால நான் சொல்கிறேன். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். இதுதான் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதை வந்து வேகமாக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேகமாக படிக்கிறாங்கன்னா எழுதியிருக்காங்க, நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். தட்ஸ் நாட் த கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் பார்க்குறோம் சார், ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, நாங்கள் வி ஆல்சோ டெம்ப்டட் டு இன்வெஸ்ட், பட் இந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கை பார்த்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. நான் 2 ஸ்டெப்பை முன்னாடி வச்சேன்னா 4 ஸ்டெப் பின்னாடி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். இப்போ அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு அப்படிங்கிறத வந்து முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு டிவி பார்க்குறீங்க அல்லது ஒரு சினிமா பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சீனில் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு, ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த சீன் அப்படியே வரும். இன்றைக்கி வந்து எப்போ பார்த்தாலும் பழைய படமாக இருந்தாலும் புது படமாக இருந்தாலும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் வருது. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு, மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இப்போ குடிக்கிறவங்க இதெல்லாம் இன்றைக்காவது பார்த்துருக்காங்களா? கண்டிப்பாக பார்த்ததே கிடையாது. அல்லது பார்த்தாலும் அதை வந்து அவங்க ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி வந்து 8லேருந்து 9% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிது. ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்க, 9% ரிட்டர்ன் இருக்குது, 3 வருஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம், எனக்கு 3 வருஷம் கழிச்சு தான் பணம் வேணும், அப்போ திருப்பி நான் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் அதே 9% திருப்பி இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டில் இருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி 3 வருஷம் கழிச்சு மெச்சூர் ஆகும்போது now they are offering only 7%. ஓகேயா? ஸோ அப்போ பேங்க் எஃப்டியில் என்ன சொல்லணும், ஸ்டாச்சுட்டரி வார்னிங், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். நீங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ரிஸ்க் இருக்கா இல்லையா? ஸோ வாட் எவர் த பர்சன்டேஜ் யூ ஆர் கெட்டிங் டுடே யூ மே நாட் கெட் இட் வென் யூ ரீஇன்வெஸ்ட். அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பாக சொல்கிறாங்களே. இல்லை, சொல்லலை. ஃபைன். இப்போ தங்கம் வந்து இப்போ லாஸ்ட் 1 இயர் நல்லா ஏறிட்டே இருக்குது. இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 9290 9290 போயிட்டு இன்றைக்கி 8750 இன்றைக்கி ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ தங்கத்தில் உள்ளவங்களும் தங்கத்துடைய விலையும் ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. நீங்கள் பார்த்து நீங்கள் நகையாக வாங்குறதா இருந்தால் வாங்கிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா இந்த ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த
அட்வர்டைஸ்மெண்ட்டாவது நம்ம பார்த்துருக்கோமா? கண்டிப்பா. பார்க்கல. ரியல் எஸ்டேட்டில் ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு யார் யாரெல்லாம் 3 வருஷத்தில் முடிக்கிறேன் 2 வருஷத்தில் முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுன்னா அது முடிச்சதை சரித்திரமே கிடையாது. அந்த அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இட் இஸ் அட்லீஸ்ட் எக்ஸ்டெண்டட் பை 6 months to 1 yearங்கிறது ஆர்டர் ஆஃப் த டே. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இன்றைக்கி ஓகே 10,000 ரூபாய்க்கு போடுறீங்க, அது நாளைக்கு மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. நிறைய இடத்துல ஏறவே இல்லை. சில இடத்துல ஏறி இருக்கு, நான் எங்கேயுமே ஏறலன்னு சொல்ல, ஆனால் நிறைய இடத்துல ஏறவே இல்லை. அப்போ வந்து அது வந்து விலையும் ஏறலை, அதே சமயத்தில் நினச்ச போது நீங்கள் விற்கவும் முடியாது. அப்போ இது பொறுத்தவரையும் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ஆர் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ ஹை லிக்விடிட்டி ரிஸ்க். நினைச்ச போது நீங்கள் விற்கவே முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். ஒரு பையர் வேணும் அவங்க சொல்லணும். அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இப்போ வந்து என்னென்னா யார் யாரெல்லாம் சொல்லலையோ அவங்கெல்லாம் நீங்கள் நல்லவங்கள நினச்சிட்டு இருக்கீங்க. சொல்கிற ஒரு ஆள் வந்து கெட்டவன். இதுதான் வந்திருக்கு. ஸோ கம்மிங் பேக் டு உங்களுடைய ரிஸ்க்குன்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா மியூச்சுவல் ஃபண்டில். சரி, மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய இன்னைக்கு வந்து இந்தியா வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு குளோபல். நம்ம எல்லாருமே குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்டில் இருக்குது. அதாவது எங்கேயாவது ஒரு நியூஸ் வெளியில் நடந்ததுன்னா அது வந்து இம்பேக்ட் ஃபார் அ டே ஆர் டூ, பட் இட் வில் நாட் ஹேவ் அ ஹியூஜ் இம்பேக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்தியா பாகிஸ்தான் ஒரு வார் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம சில இதை வந்து நம்ம இது பண்ணோம். சனிக்கிழமை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வார் வந்து சீஸ் ஃபயரையுமே வந்து தெர் இஸ் நோ வார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ வெள்ளிக்கிழமை வரையும் வார் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, ஆனால் சனிக்கிழமை வந்து வார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னதுனால என்னென்னா, திங்கக்கிழமை நேத்திக்கு சென்செக்ஸ் அந்த மும்பை பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா 2,900 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் 3,000 பாயிண்ட், 3% மேலே ஒரே ஒரு நாள். அந்த வெள்ளிக்கிழமைக்கும் திங்கக்கிழமைக்கும் உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஈவன் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கும் எதுவும் பாதிப்பு கிடையாது. ஈவன் அந்த ஒவ்வொரு கம்பெனி அதில் லிஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து அந்த ஒரு நாளில் எந்த விதமான இம்பேக்டும் கிடையாது. பட் என்ன, தெர் இஸ் அ ஹியூஜ் சேஞ்ச் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. த ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. நாளைக்கு வந்து சண்டை இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னதுன்னா இந்த மாதிரி 2% கூட கீழே வரலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்னெவிட்டபிள். அதே மாதிரி தங்கம் வந்து என்ன ஆச்சுன்னா, தங்கம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், தங்கத்தை பொறுத்தவரையும் வேறெவர் தெர் இஸ் அ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு வாலட்டிலிட்டி இருக்குது அல்லது அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா தங்கம் வந்து வில் டூ வெல். இப்போ என்னாச்சு, வார் வரும்னு நினச்சிருந்தாங்க, வார் இல்லை அப்படிங்கிறதுனால $3,509 ஒரு அவுன்ஸ் வித்திருந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து $3,230 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 8% வந்து கம்மியாக இருக்குது, கீழே வந்துருச்சு. அந்த நேற்றுக்கு மட்டுமே 3% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதாவது தீஸ் ஆர் கால்டு நியூஸ் பேஸ்டு ஈவெண்ட். இந்த நியூஸ் பேஸ்டு ஈவெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் லாங் லாஸ்ட் ஃபார் அ மொமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்னிங் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் டவுன் அரௌண்ட் 800 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன். நேற்றுக்கு 2,900 ஆச்சு. இன்னைக்கு எதுக்கு 800 பாயிண்ட் இறங்குறதுக்கு என்ன ரீசன்? ஒன்றும் ரீசன் கிடையாது. ஸோ ஆன் டே டு டே பேசிஸ் என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இட் வில் கோ அப் அண்ட் டவுன் அஸ் லாங் அஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லாங் டர்ம். அப்படிங்கும்போது இந்த ஏற்ற இறக்கம்லாம் வந்து இட் கெட் அட்ஜஸ்டட் அண்ட் லாங் டர்மில் வந்து நல்ல ரிட்டர்ன் இருக்கும். ஒன்லி திங் வந்து என்னென்னா, நீங்கள் அஸ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெய்லி பார்க்கறத விட்டுடுங்க, எவ்ரிடே பார்க்காதீங்க. இல்லை சார் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய மணியை நான் பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பாருங்கள், பட் டோன்ட் டேக் இட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னதுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் க்ரோ. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பண்ண முடியும். அண்ட் எகைன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு த ரீசன் ஷுட் நாட் பி லாஸ்ட் 1 year or 2 year பர்ஃபார்மன்ஸ். இப்போ என்ன நிறைய சேலஞ்சு நடந்ததுன்னா, இந்த லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து அதுக்கு முன்னாடி 1 year பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுடைய ரிட்டர்ன்லாம் 50%, 60% ரிட்டர்ன். ஸோ இன்வெஸ்டர் என்ன நினச்சாங்க, 50-60% கொடுத்துருக்காங்க, 50-60 இல்லைனாலும் பாதியாவது கிடைக்காதா, ஒரு 30ஆவது கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கல. ஓகேங்களா, நீங்கள் அந்த மாதிரி லாஸ்ட் 1 year வச்சு கிடைக்காதீங்க. பட் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 5 years ஸ்டே இன்வெஸ்டட்னா ஒரு 15% வரையும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே எல்லாரும் காமனாக லாஸ்ட் இயர்லேருந்து நான் பார்க்குறது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்குமே நான் சொல்கிறேன், நிறைய பேருக்குமே இந்த டவுட் இருக்கும். எஸ்ஐபி
சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியறது எஸ்ஐபியில் போடுங்க, எஸ்ஐபியில் போடுங்க. ஸோ இப்போ இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? எது பெஸ்ட்டாக இருக்கும்? ஓகே, இப்போ வந்து எல்லாருக்கும் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் பேங்க் அப்படியே ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை இமேஜின் பண்ணிங்க. பேங்க்கு இங்கே மியூச்சுவல் ஃபண்ட். அங்கே வந்து பேங்க்கில் வாட் ஆர் த 2 types ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு? ஒன்று வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், கரெக்டாக. இன்னொன்று ஆர்டி. ஃபிக்ஸட் டெபாசிட்னா நான் ஒரு அமௌண்ட்டை போடுறேன் ஃபார் அ சர்டன் பீரியட், 1 year 2 years 3 years அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இன்னொன்று வந்து எனக்கு வந்து வருடாந்திர தேவைகள் இருக்கு. என்னுடைய குழந்தைய வந்து நான் படிக்க வைக்கணும், அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் எவ்ரி இயர், அல்லது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும், அல்லது நாங்கள் எவ்ரி இயர் ஒரு வெக்கேஷன் போகணும். அந்த சமயத்தில் அவ்வளோ மணியை வந்து என்னால் சேர்க்க முடியாது. ஸோ மாதமே ஒரு அமௌண்ட்டை நான் சேர்த்துட்ருக்கேன். திஸ் இஸ் ஆர்டி. இந்த ஆர்டி தான் வந்து எஸ்ஐபி. ஓகேயா? ஃபிக்ஸட் டெபாசிட் தான் லம்சம். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னதுன்னா, ஆர்டியில் வந்து வென் யூ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 6%, 7% அது மாதிரி கொடுப்பாங்க. அந்த டென்யூர் வரையும் 1 year 2 year 3 year 5 years அந்த 6% தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. வேறஸ் எஸ்ஐபியில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேலேயும் கீழே போயிட்டு இருக்கிறதுனால ஒரு தடவை நீங்கள் மேலே வாங்குவீங்க, ஒரு தடவை கீழே வாங்குவீங்க. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுனில் போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். அது ஆர்டினால் ரெக்கரிங் டெபாசிட், எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், போத் ஆர் இட்ஸ் அ டிசிப்ளின்டு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் உள்ளது. லம்சமில் வந்து வி ஹாவ் டு டெல் நான் 1 year 2 year 3 yearsங்கிறத முன்னாடியே நீங்கள் சொல்லணும். வேறஸ் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து யூ கேன் ஹோல்ட் இட் ஃபார் எனி நம்பர் ஆஃப் பீரியட். நான் வந்து 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நான் வந்து 1 yearல நல்ல ரிட்டர்ன் வந்ததுன்னா நான் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். 1 year நல்லா வந்திருக்கு, பட் நல்லா தான் போயிட்டுருக்கு, நான் இதுக்கு இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஐ கேன் ஹோல்ட் இட் ஃபார் 2 years 3 years 4 years இந்த மாதிரி எவ்வளோ நாள் வேணாலும் நான் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா அப்படிங்கிற கொஷினே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்கும்போது நீங்கள் ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்க. உங்களால் அந்த சம்பளத்தில் லிட்டரஸே ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 2,000 3,000 அதுதான் உங்களால் எடுத்து வைக்க முடியும். ஸோ யூ கேன் டூ ஒன்லி எஸ்ஐபி லைக் ஆர்டி, அதுதான் உங்களால் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் யூ ஆர் அ பிஸ்னஸ் பர்சன் அப்படிங்கும்போது யூ வில் நாட் கெட் அ ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வராது. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, 5 லட்ச ரூபாய் கிடைக்குது, அடுத்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு பைசாவுமே கிடையாது. திருப்பி அடுத்ததில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்குது, திருப்பி ஒரு 3 லட்சம். ஸோ உங்களுடைய இன்ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது வந்து அட்ஹாக்காக இருக்கும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா 5 லட்சம் இருக்கா, ஓகே இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபாய் நான் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து யூ கேன் டூ ஒன்லி லம்சம் தான் நீங்கள் போட முடியும். அடுத்து நீங்கள் எப்போ கொடுப்பீங்கிறது வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ளஸ் கிரியேட் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அதனால இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாங்கிறது கிடையாது. பட் த பெஸ்ட்டுன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். ஐ ஹாவ் சம் லம்சம் அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் சம் மந்த் ஆன் மந்த்து ஒரு கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் ஆகுதுன்னா இட்ஸ் அ டெட்லி காம்பினேஷன். ஏன்னா ஸோ தட் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இந்த மார்க்கெட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். சார், இப்போ பிகினராக வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு மியூச்சுவல் ஃபண்ட்லனா, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், அவருக்கு எந்த அளவுக்கு அது சேஃபாக இருக்கும் சார்? இப்போ பிகினராக ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, தெரியாததுனால என்ன பண்ணாங்கன்னா, தே ஆர் டிபெண்டிங் ஆன் த ஆப். ஸோ அந்த ஆப்பில் ஒன்று பார்த்தோம் சார், நீங்கள் ஒரு ஸ்கீம் பேர் சொன்னீங்க, அல்லது நாங்கள் சர்ச் பண்ணோம், அதில் வந்து 5 star ரேட்டு கொடுத்துருந்தாங்க, அதனால அந்த ஸ்டாக்கை நான் அந்த ஃபண்டில் நான் போட்டுட்டேன், இதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அதை போட்டுட்டாங்க, இப்போ நாளைக்கு மாதம் 2 மாதம் 3 மாதமாக மார்க்கெட் கீழே வருது, அவங்க போட்டதை விட கம்மியாகிடுச்சுன்னொன்னே ஐயோ இதெல்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிடுவாங்க. ஸோ வென் யூ ஆர் டூயிங் சம்திங் ஆன் யுவர் ஓன் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி கைடன்ஸ் அப்படிங்கும்போது யூ ஆர் நாட் ஸ்டேயிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வி ஹேவ் அ ஆஃபீஸ் டீம், எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அங்கே கேட்டாங்கன்னா ஓகே நீங்கள் எதுக்காக இந்த மணி போடுறீங்க, எவ்வளோ வருஷம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலேயும் கீழே ஏறி இறங்கினா அது பயமா, இல்லை உங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட், இல்லை சார் நான் போட்டிருக்கேன் அதை விட கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு அக்ரெசிவ் ஃபண்டு கொடுக்க மாட்டோம், ஒரு மாட்ரேட் ஃபண்டு மாதிரி கொடுப்போம். இல்லை சார் நான் இப்போ தான் சின்ன இது, எனக்கு வந்து ஐ கேன் வெயிட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் ஆப்லாம் கொடுக்குறீங்க அதெல்லாம் கூட நான் ரெகுலராக பார்க்க மாட்டேன் அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் நீங்கள் வந்து நான் ஒன்ஸ் இன் அ வைல் நான் கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் பண்ணலாம். இங்கே வந்து என்னென்னா, ஒன்று உங்களுக்கே ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியணும், அப்படி இல்லைன்னா ஹவ் டு ட்ரஸ்ட் சம்படி. ஓகே, அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து யூ டாக் டு மீ ஆர் எங்கள் டீம், என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட நீங்கள் பேசுங்க. பேசும்போது அவங்க பேசுறது வந்து நீங்கள் கேன் டுடே
நம்ம ஒருத்தரோட பேசும்போது அவங்க பேச்சிலேருந்தே நம்ம we can find out. நிறைய கைடன்ஸ் இருக்கும். நிறைய கைடன்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு செட் ஆனது அப்படின்னு சொன்னதானே நீங்கள் அவங்களோட ட்ராவல் பண்ணுங்க. இங்கே ட்ராவல் பண்ணும்போதும் கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே என்னோட ட்ராவல் பண்ணலான்னு ஒரு இன்வெஸ்டர் வந்திருக்காரு, 1 year பார்க்குறாரு, இஸ் ஹாப்பி அப்படின்னா வில் கண்டினியூ. 1 hour பார்க்குறாரு, பட் சம்ஹவ் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னதுன்னா அவர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டு வேற என்ன மாதிரி இன்னொருத்தையும் அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது அவராகவே டைரக்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஏன்னா பிகாஸ் இட் இஸ் இஸ் மணி. நான் வந்து அவருக்கு எதுவும் என்ஓசி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சப்போஸ் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட்னா அங்கே போகலாம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, என்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து என்கிட்ட இருக்கணுங்கிற கேரண்டி கிடையாது, எப்போ வேணாலும் அவர் போகலாம் அப்படின்னதா இருந்ததுன்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய எனி டிஸ்ட்ரிபியூட்டர் தே வில் கிவ் தேர் பெஸ்ட். கரெக்டாக ஜஸ்ட் லைக் தட் போனால் போப்பா அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து வில் கிவ் த பெஸ்ட். பட் ஆல் த டைம் எல்லாருக்கும் வந்து மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. 95% பீப்புள் மேட்ச் ஆகிறதுனால தான் நாங்கள் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கோம். சில பேருக்கு வந்து மேபி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற இருக்கும். அந்த சமயத்தில் மிஸ் மேட்ச் ஆனதுன்னா ஒரு 4-5 பேர் வெளில போவாங்க. அது தட்ஸ் இன்னோவேட்டிவ். சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆதன் நேயர்களுக்கு நிறைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா இந்த என்ஏவினா நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். அதை எப்படி கார்லேட் பண்ணுறது, நிறைய எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்க கூடாது, எவ்வளோ பர்சன்டேஜ், இதெல்லாம் நிறைய கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து எங்களுக்காக நீங்கள் அதை சார்ட் அவுட் பண்ணி கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.